தண்ணி எடுங்க தண்ணி நம்ம போய் தர்மகர்த்தா ஐயா அவர்கள் அப்படியே எடுத்துட்டு நாகம் ஐயா அவர்கள் கோயில் கமிட்டி தலைவர்கள் ஐயா அவர்கள் எட்டுப்பட்டியிலிருந்து நம்ம கிராமிய கலை பார்க்க வந்திருக்கக்கூடிய இள வாலிபர்களுக்கும் நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த யாரு நம்ம குணா சக்கரை ஆமா அவர்களுடைய நெய்யாண்டி மேல கரகாட்ட கிராமிய கலை என்ன சும்மாவா எல்லாம் காசு உனக்கெல்லாம் கூட பாரு காசு என்ன விஷயம் 50,000 60,000 80,000 பேசுவாரு 60,000 அவரே தின்னுடுவாரு. அந்த ஆளு ஒன்னா நம்பர் பொறுக்கியா அந்த குணாங்கிறவரு பொறுக்கிலடி அவர் உண்மையாலுமே பொறுக்கிதான். அவர் பொறுக்கியா இறக்கங்காட்டி தான் ஊருக்கு ஒரு மோளத்தை பொறுக்கினாரு, ஊருக்கு ஒரு பம்பை பொறுக்கினாரு, ஊருக்கு ஒரு நாசரத்தை பொறுக்கினாரு, ஊருக்கு ஒரு கலாநாட்டை பொறுக்கினாரு, ஊருக்கு ஒரு பிள்ளை பொறுக்கினாரு. என்ன பிள்ளைய பொறுக்கினாரு? கரகாட்டா சிறப்பா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் பொறுக்கி கிழிச்சு கொண்டு கிளீனா போட்டிருக்காரு. காலையில தான் கிழிச்சு போடுவாரு. இப்ப கிளீனா போட்டிருக்காரு. இப்ப ஏற்பட்ட சாமிக்கு நம்ம ஆட வந்திருக்கோம். எப்படி போடணும், ஆமா எப்படி ஆடணும், எப்படி பாடணும், எப்படி போடணும். சக்கர குணாவுக்கு ஆட ஊரு நல்லா தெரிஞ்ச வேணும், ஒற்றுமையா பிரமாதம். 250 ரூபா காசு கொடு. நெல்லாமலை வந்து போட்டியே நான் எதுக்கு உனக்கு காசு தரணும்? பின்னாலுக்கு என்ன வந்து போட்டா எத்தனை பேர் இருக்கிறாங்க அகப்பா வேண்டிட்டாங்க. இந்த ஊர்ல அவங்களை எல்லாம் டச் பண்ண கூடாது சொல்லியிருக்காங்க. யாரு போடுற நேரம் நான் ஊர் மேல போயிருப்பேன். ஐயோ நீ போயிருந்தீங்கன்னா பரவாயில்லையா சாமி, ஏண்டா நான் ஒரு ஆளுக்கு 5 ரூபா வசூல் பண்ணிருப்பேன். பணக்காரன் ஆயிடுவேன். கட்டவன கூட்டி கொடுத்து வாங்கி தீக்கிறோனா? இந்த பொழப்புக்கு அந்த பொழப்பு எவ்வளவோ பரவாயில்ல. எந்த பொழப்புக்கு? இந்த பொழப்புக்கு அந்த பொழப்பு எவ்வளவு பரவாயில்ல. அறிவு கட்ட முட்டா வேலை. நான் வாரு, நீ நின்னியே இங்க பாரு. ராஜேந்திரா உனக்கு ஒரு விஷயம் முக்கியமா சொல்ற கேட்டுக்கோ. சொல்லுமா. நீ எங்களை போட்டாலும் நீதான் காசு தர.